திருச்சியில் பேசும்போது சொல்கிறேன், ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே நாளில் நான் கூட ரொம்ப தெளிவாக ஒன்று கேட்குறேன். அதாவது எவ்வளவெல்லாம் ஒரு மட்ட ரகமாக கீழ்த்தரமாக மிக மோசமாக பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. கரூருக்கு வந்து பேசுகிறத விட்டுட்டு ஒரு பாட்டை பாடி எவ்வளோ மோசமாக அந்த நிகழ்ச்சியில் பாடினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் அப்போ பல விளக்கங்களும் சொன்னோம், சட்டமன்றத்திலையும் சொன்ன விளக்கங்கள். அதையெல்லாம் இப்போ வந்து ஏற்றுக்காதவங்க, சில பேர் புரிஞ்சு கொள்ளாதவங்க இப்போ இந்த ஒரு மாதத்தில் நடக்கிறத கண்கூட சோசியல் மீடியாவில் போகிறது, அந்த துறையினுடைய அமைச்சர் சொல்லக்கூடிய பதில், அதில் பணிபுரியக்கூடியவங்க சொல்லக்கூடிய பதில், டாஸ்மாக் நிர்வாகத்தில் நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ என்ன அவங்க கட்டுப்படுத்திட்டாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன கட்டுப்படுத்திட்டாங்க? நாங்கள் சொன்னால் இவ்வளோ பேருக்கு மேலே நடவடிக்கை எடுத்தோம், இவ்வளோ பேருக்கு மேலே ஃபைன் போட்டிருக்கிறோம், இந்த ஃபைன்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம்னு இதெல்லாம் சொன்னோம். நாங்கள் அப்பையெல்லாம் வந்து வெறும் வாக்குகளை வாங்க வேண்டும், அரசின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லணுங்கிறதுக்காக ஒரு அவதூறான கருத்துக்கள், தவறான கருத்துக்களை முன்மொழிஞ்சாங்க. மேடையில் ஏறி வண்டி மேலே ஏறி பாட்டெல்லாம் பாடுனாங்க. இப்போ நான் நின்று போச்சான்னு கேட்குறேன். நான் நின்று போச்சான்னு கேட்குறேன். அதுக்கு விளக்கம் தான் கொடுக்குறாரு அந்த துறையினுடைய அமைச்சர். அந்த துறையின் அமைச்சர் விளக்கம் தானே கொடுக்குறாரு. அப்போ நாங்கள் சொல்லும்போது ஒரு கருத்தும் அவங்க சொல்லும்போது ஒரு கருத்தான்னு கேட்குறேன். நான் அதை தான் பல பேர் சோசியல் மீடியாவில் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் பாட்டு பாடுனீங்களே, இப்போ நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்குறாங்க. அதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதாவது வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக எதை செய்ய முடியும் அப்படின்னு பார்த்து யோசிச்சு வாக்குறுதி கொடுத்துருக்கணும். அப்படி யோசிக்காம வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. நிறைவேற்றும் போது கூட அதை முழுமையாக நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கணும். அதையும் முழுமையாக நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் எடுக்காத ஒரு அரசாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் ஆட்சி இது. இந்த அரசு, தாவேக அரசு ரீல்ஸ் ஆட்சி. இன்னமும் அந்த ரீல்ஸ் மோகத்தில் தான் அமைச்சர்கள் இருக்காங்க, அரசும் இருக்கு. உண்மையான மக்களுக்கான ரியல் ஆட்சியாக இது வரைக்கும் அவங்க அந்த பணிகளை தொடங்கலை, இனியும் தொடங்குவாங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இல்லை.